கொலஸ்ட்ரால்ங்கிறது டோட்டல் கொலஸ்ட்ராலை விட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவோம். அது லீத்தல் கொலஸ்ட்ரால்னு வச்சுக்கலாம். அதான் டெட்ரிமெண்டல். அது நார்மலாக இருக்கும்போது கூட ஒன்றும் செய்யாது. ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் தான் இரத்த குழாயை பேஸ் பண்ணி உள்ளே போய் அப்படி படிஞ்சுக்கிடும். அப்போ மேலே ஒரு லேயர் இருக்கும். இந்த ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் என்ன பண்ணுவோம், கீழே போய் அந்த எண்டோத்தீலியம் அந்த லைனில் உள்ளுக்குள்ளே நுழைகிறதுக்கு அந்த ஆக்சிடைஸ்ட் ஸ்டேஜில் தான் அதுக்கு பவர் கிடைக்கும். ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் எப்போ வருது? ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம், சரியாக ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இந்த சனியன்கள் தான் அந்த ஆக்சிடைஸ் பண்ணுறது. சரியான ரெஸ்ட் இல்லாமல் போகிறது. அப்புறம் இந்த ஃபுட்டு ஹேபிட் வந்து கண்ட பாயில் அந்த ஃப்ரைடு ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது அதில் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அது இந்த எல்டிஎல் ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல் ஆக்கிரும். அது வந்து உள்ளே போய் கொலஸ்ட்ரால் படியும். அப்போ கூட இருந்தால் கூட பரவாயில்ல, நீ நார்மலாக இருந்தால் அது ஒன்றும் பண்ணாது. நம்மளும் சேட்டை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல் வந்து உள்ளே படிஞ்சு இப்போ ஒரு லேயர் பைப்பு போயிட்டுருக்குன்னா உள்ள பைப்பில் தண்ணி போகிற மாதிரி போகுது. இது அந்த கீழே உள்ள லேயருக்கு உள்ளே போயிட்டுனா அப்படி மேல் மாதிரி அப்படி மொழி மாதிரி தூக்கிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அது பேர், அத்திரோஸ்க்ளீராட்டிக் பிளாக் அது பேர். அந்த பிளாக் என்ன பண்ணும், அதுவும் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு, அல்லது ஸ்ட்ரெஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு, தூக்கம் சரியில்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அது வல்னரபிள் பிளாக் ஆகிரும். அந்த மேலே உள்ள கவரிங் இன்னர் கவரிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரையபிளாக இருக்கும். இன்னர் கவரிங் ஸ்ட்ராங்காக இருந்தால், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னர் கவரிங் அது மேலே அதில் கோட் பண்ணிருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரையபிளாக இருக்குன்னு வைங்க, அது பேர் வல்னரபிள் பிளாக் இல்லை அன்ஸ்டேபிள் பிளாக். அது திடீர்னு ரப்சர் ஆகிட்டுன்னு வைங்க. இப்போ நம்ம கையில் ஒரு காயம் படுது, உள்ள ரத்தம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, தெரியுதா? இல்லை. சிராய்ப்பு கீழே விழுந்து ஒரு சிராய்ச்சிட்ட உடனே சிறுன்னு அப்படி ரத்தம் கசியுது இல்லை, கசிஞ்சு என்ன ஆகுது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சா உறைஞ்சிருது, சின்ன சிராய்ப்பு உறைஞ்சிருது. அதே மாதிரி இரத்த குழாயில் இன்னர் லைனில் உள்ள லைனில் ஏதாவது அபரேஷன் ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிளட் போயிட்டுருக்கு, கிலோமீட்டர் ஏகப்பட்ட 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்குள்ள, போகும்போது அது சின்ன ரப்சர் ஆகிட்டுன்னு வைங்க. அப்போ ரத்த உறைவுத்தன்மை அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஆக்டிவேட் ஆகும்போது அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் கிளாட் ஃபார்ம் ஆயிடுது இரத்த குழாய்க்கு உள்ள. இதுதான் ஹார்ட் அட்டாக்கு அல்லது பக்கவாதம். அந்த இரத்த உறைவு த்ராம்போசிஸ் இது வர்றதான் கொலஸ்ட்ராலுடைய. அந்த கொலஸ்ட்ரால் உள்ளே இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரு மேலே உள்ள லேயர் போனதும் கொலஸ்ட்ரால் அப்படியே வெளியில் வரும். வந்தோடனே அதில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிளேட்லெட்டுங்கிறது தான் பிளேட்லெட் அக்ரிகேஷன். அந்த பிளேட்லெட் வந்து அதில் ஒட்டிக்கிட்டு அந்த கிளாட்டிங் ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா கடற்கரைன்னு மெஷ் மாதிரி வலை மாதிரி பின்னி அப்படியே ஆர்பிசி டபிள்யூபிசின்னு இரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து அப்படியே ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி பந்து மாதிரி ஆக்கி டக்குன்னு அடைச்சிக்கணும். இதுதான் ஹார்ட் அட்டாக். அப்போ இந்த கொலஸ்ட்ராலை நம்ம கண்ட்ரோலாக வைக்கணும்னா ஒன்று இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும், அல்லது ஒரு லெவலுக்கு மேலே நார்மல் இண்டிவிஜுவல்னால் எல்டிஎல் வந்து 120 130 வரைக்கும் கூட இருக்கலாம் நார்மலாக இருக்காங்கன்னா. டயபெட்டிஸ்னு வந்துட்டால் 100 கிலோ எல்டிஎல் இருக்கணும். அப்படியும் ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஒரு அட்டாக் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அல்லது ஒரு ஸ்டென்ட் வச்சுருக்கு, அல்லது பைபாஸ் பண்ணிங்கன்னா 70க்கு கீழே இருக்கணும். அந்த டார்கெட் வேரி ஆகும். உங்களுக்கு 70க்கு கீழே இந்த மாதிரி கார்டியாக் ஈவெண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸ்டாட்டின்ங்கிற மாத்திரை இருக்குது. ஸ்டாட்டின் வந்து இஸ் அ பொட்டன்ட் ட்ரக் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு. அதை 10 மில்லிகிராம் அட்ரோவாஸ்டாட்டின், ரொசுவாஸ்டாட்டின், பிரவாஸ்டாட்டின் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டாட்டின் இருக்குது. பொதுவாக இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு அட்ரோவாஸ்டாட்டின் அல்லது ரொசுவாஸ்டாட்டின்ங்கிற மாத்திரை போடுவோம். ஒரு குறிப்பிட்ட டோஸில் போட்டுட்டு கண்ட்ரோல் வரலை அப்படின்னா டோஸை கூட்டிக்கலாம். ஸ்டாட்டின் இஸ் எ மஸ்ட்டு. ஒரு அட்டாக் வந்தவங்களுக்கோ ஸ்டென்ட் வச்சவங்களுக்கோ அல்லது இந்த மாதிரி கார்டியாக் ஈவெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ஸ்டாட்டின் இஸ் எ மஸ்ட். கண்டிப்பாக அதை வந்து நம்ம டார்கெட்டை வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒருக்கா பார்த்து கொலஸ்ட்ரால் நம்ம உங்களுக்குரிய டார்கெட் என்னவோ அதுக்கு கீழே இருக்கான்னு பார்த்துக்கணும். அதனால் அது இஸ் அ சைலண்ட் கில்லர். தெரியாது கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 150 இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு அல்லது ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரோக் வந்தவருக்கு இருக்குன்னு வைங்க, இன்னொரு அட்டாக் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா ஏற்கனவே ரத்த குழாய் பழுதாக தானே இருக்குது. ஒரு இடத்துல பழுதாச்சுன்னா திரும்ப பழுதாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தானே. இப்போ கொண்டா நேரத்துலேருந்து நமக்கு தண்ணி வருது, அதே மோட்டர் தான் பம்ப் பண்ணுது. ஒரு இடத்துல உடைச்சிட்டு போச்சுன்னா அதே பைப்பு தானே தொடர்ந்து வருது. வேறு எங்கே வேணாலும் உடைக்கலாம், அதை ரிப்பேர் பண்ணிடலாம், வேறு எங்கே வேணாலும் உடைக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், அந்த பவரை குறைக்கணும், பம்பிங் பவரை குறைக்கணும், இல்லைனா பைப்பை மாற்றணும். இங்கே பைப்பெல்லாம் மாற்ற முடியாது, ஏற்கனவே பைபாஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம், அதான் பண்ணிக்கலாம். அதனால் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ட்ரக்ஸ் ரொம்ப எசென்ஷியல். அதுவும் ஒரு அட்டாக்கோ அல்லது ஒரு ஸ்டென்ட் வச்சவங்க அது சும்மா இது என்ன மாத்திரை அப்படின்னு நினச்சி பைத்தியக்காரத்தனமாக விடக்கூடாது. நமக்கு 10 வருஷம் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் திரும்ப 5 வருஷத்தில் வந்துடும். அந்த மாதிரி சிலர் மாட்டிக்கிட்டவங்களாம் இருக்காங்க, டாக்டர்ஸே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, சும்மா சும்மா ஸ்டாட்டினை போடுறானுங்க, அதில் சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போடாமல் இருந்து திரும்ப கார்டியாக் ப்ராப்ளம் சீக்கிரம் வந்தவங்களாம் இருக்காங்க. அதனால் அது வந்து இட்ஸ் எ மஸ்ட்டு. அது கிளாட்டிங் ஃபேக்டரை மாத்திரை அந்த ஆஸ்பிரினும் இந்த ஸ்டாட்டினும் அப்புறம் இன்னொரு மெடிசின் கொடுப்பாங்க, ஹார்ட்டுக்குள்ள மெடிசின். பிபி இருந்தால் அந்த மாதிரி ஏஆர்பி, ஏசி இன்ஹிபிட்டார்னு அந்த ட்ரக் 3A வரணும். டயபெட்டிக்காக இருந்தால் 3A கண்டிப்பாக இருக்கணும். ஆஸ்பிரின், அட்ரோஸ்டாட்டின், இன்னொன்று ஏசி இன்ஹிபிட்டார், அந்த 3 ட்ரக் இருக்கணும். ஜஸ்ட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சா மட்டும் நீங்கள் தப்ப முடியாது. பிபி என்ன இருக்கோ அந்த டார்கெட் இருக்கணும், கொலஸ்ட்ரால்னால் அதுக்குரிய டார்கெட் இருக்கணும். அவர் கேட்ட கேள்வியை தாண்டி எங்கெல்லாமோ போயிட்டுருக்கு. அது அட்ரோஸ்டாட்டின், அதில் 40 மில்லிகிராமில் ஒன்று. ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரிஞ்சா, ஹார்ட் அட்டாக்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சால் தான் உடனே 10 நிமிஷம் காமண்டத்தில் போகிறதுக்கு ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க. இது ஏதோ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஆஸ்பிரின் கையில் வச்சுக்கலாம், குளோபடகிரல் ஆஸ்பிரின் அந்த காம்பினேஷன் இருக்குது, அதில் 4 மாத்திரை. அப்புறம் ஸ்டாட்டின், அது ஹையர் ஸ்ட்ரென்த்தில் 80 மில்லிகிராமில் டோஸு. அது ஹார்ட் அட்டாக் வரும்போது அது பிளியோமார்பிக் எஃபெக்ட்னு சொல்லி அது அந்த பிளாக்கை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. கொலஸ்ட்ரால் குறைக்கிறத விட இன்னொரு கெப்பாசிட்டி உண்டு. அதனால் அது ஹையர் ஸ்ட்ரென்த்தில் போடுவாங்க, 80 மில்லிகிராமில் போடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு 80 மில்லிகிராம் போட்டு பிறகு 40 மில்லிகிராமாக குறைப்பாங்க. ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் டோஸ் 10 மில்லிகிராமே போதும். ஸ்டேட்டாரா? ஸ்டேட்டார் 10ங்கிறது அட்ரோஸ்டாட்டின். கண்டினியூஸாக தான் போடணும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து நல்ல பாம்பு மாதிரி. விட்டுட்டோன்னா படம் எடுத்தாலும் கொத்திரும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. சைலண்ட் கில்லரு, அதை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்து கொலஸ்ட்ரால் மானிட்டர் பண்ணி கரெக்டான லெவலில் வச்சுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கண்டிப்பாக ட்ரக் போடணும். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அது. அதனால் யாரும் டாக்டர் இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக போடணும்.